நீங்க இழந்ததை விட அதிகபட்சமான இழப்புகளை நான் சந்திச்சிருக்கேன். என் லைஃப்ல என் அம்மாவை இழந்திருக்கேன், என் ஃபேமிலியை இழந்திருக்கேன், எனக்கான பேக்ரவுண்ட் டோட்டலா இழந்துட்டு போட்டுக்க ட்ரெஸ் இல்லாம வெளியே இருந்திருக்கேன். நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு பொண்ணா அப்ப எனக்கு 25 வயசு 24 வயசு தான். என்னோட சுத்தி இருந்த அத்தனை பேரும் என்ன கொற்ற மழையில வெளியே அனுப்பிட்டாங்க. இன்ன வரைக்கும் என் சொந்தக்காரங்கள் என்கிட்ட பேசுவாங்க, பண்ணுவாங்க. ஆனா எல்லார் மனசுக்குள்ளேயும் எல்லாரோட கண் பார்வையிலும் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னா, நான் ஒரு கொலைகாரியா தான் இருப்பேன். இன்னைக்கும் நான் அந்த காதலை பண்ணதுக்காக நான் தப்பா நினைக்கலமா. ஏன்னா நான் ஒரு சரியான மனுஷனை தேர்ந்தெடுத்துட்டேன் அப்படின்றத எங்க அம்மாவுக்கு நான் புரிய வைக்கணும்னு 4 வருஷம் முயற்சி பண்ணேன். ஆனா எங்க அம்மா அதே ஜாதியை தான் பார்த்தாங்க தவிர என் மனசை பார்க்கல, என் வாழ்க்கையை பார்க்கல. இன்னைக்கு என் ஃபேமிலி டோட்டலா எங்க அப்பாவோட பிறந்தவங்க, ஏன் நான் அந்த விஷயத்த சொன்னேன் அப்படின்னா, எங்க அப்பாவோட பிறந்தவங்க 12 பேரு. அந்த 12 பேரும் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ள நாங்க பார்த்திருந்தாலும் கிடைக்காது. என் ஹஸ்பண்டோட ஃபேமிலிலயும் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு மருமக வேற யாருக்கும் கிடைக்காது.